வணக்கம் மக்களே. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இண்டெக்ஸோட அப்டேட், அப்புறம் மார்க்கெட்டோட அப்டேட். அதை தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா, டாடா மோட்டார்ஸ், பஜாஜ், மாருதி சுசுகி இந்த கம்பெனிகள்ல வந்திருக்கக்கூடிய சின்ன அப்டேட், அப்புறம் அதானி அண்ட் தெலுங்கானா கவர்மெண்ட்டுக்கு இடையில நடக்கக்கூடிய ஒரு கான்ட்ரவர்சி, பிளஸ் என்விரோ இன்ஃபோடெக் இன்ஜினியரிங் லிமிடெடோட ஐபிஓட சின்ன அப்டேட். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது பார்த்தீங்க அப்படின்னா, இண்டெக்ஸோட அப்டேட். நிஃப்டி 50 இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா 1.32% அளவுக்கு அப் ஆயிருக்குது. நிஃப்டி நெக்ஸ்ட் 50 1.95% அளவுக்கு அப் ஆயிருக்கு. நிஃப்டி மிட் கேப் 150 1.53% அளவுக்கு அப் ஆயிருக்கு. நிஃப்டி ஸ்மால் கேப் 250 2.11% அளவுக்கு அப் ஆயிருக்கு. நிஃப்டி மைக்ரோ கேப் 250 இண்டெக்ஸ் 1.76% அளவுக்கு அப் ஆயிருக்குது. நம்ம இந்தியன் மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா செகண்ட் கன்சிக்யூட்டிவ் டேவா ஒரு பாசிட்டிவ் நோட்ல க்ளோஸ் ஆயிருக்குது. லாஸ்ட் ஒரு 1.5 மந்தாவே நெகட்டிவ் ட்ரெண்ட்ல டவுன் ஆகி ஆல்மோஸ்ட் கரெக்ஷன் ஜோனுக்குள்ள என்டர் ஆயிருந்தது மார்க்கெட். லாஸ்ட் ஒரு 2 ட்ரேடிங் செஷனா பாத்தீங்க அப்படின்னா மார்க்கெட்டுக்கு ஒரு நல்ல பூஸ்டாவே எல்லா இண்டெக்ஸுமே கொஞ்சம் அப்பா இருக்குது. ஸோ இந்த அப்பானது பார்த்தீங்க அப்படின்னா தொடருங்கிறது பார்க்கும்போது தெரியுது. ஏன் அப்படின்னா ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸோட இன்ஃப்ளோங்கிறது இன்னைக்கு பாசிட்டிவ் ட்ரெண்ட்ல நடந்திருக்குது. ஸோ இந்த லாஸ்ட் ஒரு 25-26 ட்ரேடிங் செஷனாவே அதாவது ஒரு 1.5 மந்தாவே எஃப்ஐஎஸ் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட நெட் வேல்யூ நெகட்டிவ்ல தான் இருந்தது. இன்னைக்கு தான் அவங்களோட நெட் வேல்யூ பாசிட்டிவ்ல முடிஞ்சிருக்குது. ஸோ இந்த டவுன் ட்ரெண்டுங்கிறது ஒரு ரிவர்சல் ஆகி பாசிட்டிவா போறதுக்கான ஒரு பாசிபிலிட்டிஸ் தெரியுது. இன்னைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆகும் போதே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஹையான ஒரு நல்ல பொசிஷன்ல தான் ஓப்பன் ஆயிருந்தது. பட் யூரோப்பியன் மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன செல்லிங் நடந்து மார்க்கெட் எண்ட் ஆகும்போது பார்த்தீங்க அப்படின்னா 24,221 அப்படிங்கிற ஒரு லெவல்ல எண்ட் ஆயிருந்தது. இது 1.32% அளவுக்கு இன்னைக்கு நிஃப்டி 50 அப் ஆயிருக்குது. இன்னைக்கு மண்டே ட்ரேடிங் செஷன்ல பாத்தீங்க அப்படின்னா நம்ம மார்க்கெட் நல்லாவே அப் ஆயிருக்குது. இதுக்கான ஒரு ரீசன் சொல்றது பாத்தீங்க அப்படின்னா மகாராஷ்டிரால 2 days பிஃபோர் எலெக்ஷன் நடந்தது. அதாவது மும்பைல அதோட ரிசல்ட் நேற்றுக்கு முந்தா நாள் வந்திருந்தது. ஸோ அந்த ரிசல்ட் பாத்தீங்க அப்படின்னா பிஜேபி கவர்மெண்ட் ஒரு நல்ல மெஜாரிட்டியோட வின் பண்ணியிருக்கிறாங்க. இந்த பிரைம் மினிஸ்டர் எலெக்ஷன்ல பிஜேபி கவர்மெண்ட்டுக்கு மெஜாரிட்டி கிடைக்கல அப்படிங்கிற ஒரு ரீசனால தான் மார்க்கெட் ஒரு 3 மந்த்ஸாவே நெகட்டிவ் ட்ரெண்ட்ல டவுன் ஆகிட்டு இருந்தது. ஸோ இந்த எலெக்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா பிஜேபி கவர்மெண்ட் மேலே இருக்கிற ஒரு ஒப்பீனியன் ஸ்லைட்டாக சேஞ்ச் ஆன மாதிரி தெரியுது. ஸோ ஃபர்தராக வரக்கூடிய எலெக்ஷன்ஸ்லையும் பிஜேபி வின் பண்ணுறதுக்கான ஒரு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ப்ளஸ் ஒரு ஸ்டேபிளான கவர்மெண்ட் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிற ஒரு காரணத்தினால மார்க்கெட் இன்னைக்கு நல்லா அப் ஆயிருக்குது. ஸோ இந்த அப்பெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டெம்பரவரியான ஒரு நியூஸ் பேஸ்டு அப் தான். ஸோ இது மார்க்கெட்டுக்கு ஒரு பெரிய பூஸ்ட் தராது. மோஸ்ட்லி ரிசல்ட்ஸ் அண்ட் பர்ஃபார்மன்ஸ் தான் மார்க்கெட்டுக்கு கண்டிப்பாக பூஸ்ட் தரும். ஸோ அது எப்படி இருக்குங்கிறத நம்ம பார்க்கலாம். இன்னைக்கு பிஎஸ்சி சென்செக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 992 பாயிண்ட் அப் ஆகி 1.3% அளவுக்கு அப் ஆயிருக்குது. என்எஸ்சி நிஃப்டி 50 இன்னைக்கு 314 பாயிண்ட் அப் ஆகி 1.3% அளவுக்கு இன்னைக்கு அப் ஆயிருக்குது. இன்னைக்கு டாப் 5 கெய்னர்ஸ்ல பார்த்தோம் அப்படின்னா ஓஎன்ஜிசி ஆயில் நேச்சுரல் கேஸ் கார்பரேஷன் இன்னைக்கு ஒரு 5% ஏற்றத்தை கொடுத்திருக்கு. இதை தொடர்ந்து எல்என்டி அண்ட் பாரத் எலக்ட்ரானிக்ஸ் இந்த கம்பெனிகள் ஸ்டாக்கும் டாப் கெய்னர்ஸ்குள்ள இருக்கிறாங்க. டாப் லூசர்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா ஜேஎஸ்டபிள்யூஎஸ் ஸ்டீல், டெக் மஹேந்திரா, இன்ஃபோசிஸ் இந்த கம்பெனிலாம் டாப் லூசர்ஸ்ல இருக்கிறாங்க. அடுத்து கார்பரேட் நியூஸ்ல பாத்தீங்க அப்படின்னா டைட்டன் இன்டெக் இந்த கம்பெனி பாத்தீங்க அப்படின்னா 65 இன்ச் எல்சிடி ஸ்கிரீன் சிபிஎஸ்இ ஸ்கூலுக்கு இன்ஸ்டால் பண்றதுக்கான ஒரு ஆர்டர் இவங்களுக்கு கிடைச்சிருக்குது. அடுத்து தேவ் இன்ஃபோடெக் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டாக் ஸ்பிளிட்டுக்கு இவங்களுக்கு அப்ரூவல் கிடைச்சிருக்குது. இதுக்கான ஃபர்தர் டீடைல் அடுத்தடுத்து வர நியூஸஸ்ல நம்ம பார்க்கலாம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா எஃப்ஐஐ, எஃபிஐ அண்ட் டிஐஐ ட்ரேடிங் ஆக்டிவிட்டி. இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா டிஐஐ 17,624 கோடி அளவுக்கான ஸ்டாக்ஸ் பை பண்ணியிருக்கிறாங்க. 24,532 கோடி அளவுக்கான ஸ்டாக்ஸ் செல் பண்ணியிருக்கிறாங்க. நெட் வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா நெகட்டிவ்ல இருக்குது. -6,907 கோடியா இருக்குது. இந்த டிஐஎஸ் நெட் வேல்யூ லாஸ்ட் ஒரு 1.5 மந்தாவே பாசிட்டிவ் நோட்ல தான் இருந்தது. இன்னைக்கு தான் அது நெகட்டிவ் ட்ரெண்ட்ல இருக்குது. பட் இருந்தாலும் எஃப்ஐஐ, எஃபிஐ பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு பையிங் பார்த்தீங்க அப்படின்னா 85,000 கோடி அளவுக்கான ஸ்டாக்ஸ் பை பண்ணியிருக்கிறாங்க. 75,000 கோடி அளவுக்கான ஸ்டாக்ஸ் செல் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ நெட் வேல்யூ இன்னைக்கு பாசிட்டிவ்ல 9,947 அப்படிங்கிற ஒரு பாசிட்டிவ் நோட்ல இன்னைக்கு க்ளோஸ் ஆயிருக்குது. ஒரு 26-27 ட்ரேடிங் செஷனுக்கு அப்புறம் எஃப்ஐயோட நெட் வேல்யூங்கிறது ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்ட்ல இருக்குது. ஸோ இது ரெண்டோட டிஃபரன்ஸ் பார்க்கும்போது ஒரு 3,000 கோடி அளவுக்கான அமௌண்ட் மார்க்கெட்ல எக்ஸ்ட்ராவா இன்வெஸ்ட்மெண்ட் இன்னைக்கு செய்யப்பட்டிருக்குது. ஸோ இந்த ரிவர்சல்ங்கிற ஒரு ரீசன் நம்ம சொல்றதுக்கான காரணம் பார்த்தீங்க அப்படின்னா எஃப்ஐஎஸோட நெட் வேல்யூ முறையா ஒரு பாசிட்டிவ் நோட்ல இருக்குது. ஸோ இந்த பாசிட்டிவ் ட்ரெண்டுங்கிறது தொடரணுங்கிறது நம்மளோட
எல்லாரோட விருப்பமாகவும் இருக்கும். மோஸ்ட்லி மார்க்கெட் வந்து சைட்வேஸில் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் தான் இருக்குது. ஸோ இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா டாப் 5 கெய்னர்ஸில் வந்து நிஃப்டி 50ல் ஓஎன்ஜிசி, பெல், எல்என்டி, பிபிசிஎல், ஸ்ரீராம் ஃபைனான்ஸ் இந்த கம்பெனியில் வந்து டாப் 5 கெய்னர்ஸில் இருக்கிறாங்க. ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீல், டெக் மஹேந்திரா, இன்ஃபோசிஸ், மாருதி, பஜாஜ் ஆட்டோ இந்த கம்பெனியில் வந்து டாப் 5 லூசர்ஸில் இருக்கிறாங்க. நிஃப்டி நெக்ஸ்ட் 50ல் சீமன்ஸ், பேங்க் ஆஃப் பரோடா, ஏபிபி, பிஎன்பி, ஹால் இந்த கம்பெனியில் வந்து டாப் 5 கெய்னர்ஸில் இருக்கிறாங்க. அதானி கிரீன் எனர்ஜி, அதானி எனர்ஜி சொல்யூஷன், ஜேஎஸ்டபிள்யூ எனர்ஜி, அதானி பவர், பிபிஎல் இந்த கம்பெனிலாம் வந்து டாப் 5 லூசர்ஸில் இருக்கிறாங்க. ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்க அப்படின்னா டாடா மோட்டார்ஸில் வந்திருக்கக்கூடிய ஒரு நியூஸ் அப்டேட். டாடா மோட்டார்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட இவி சேல்ஸ், அதாவது டாடா டிகாரோட சேல்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக அவங்க வந்து நியூ ஷோரூம்ஸ் வந்து ஒரு 6 லொக்கேஷன்ஸில் வந்து திறக்கலாம் அப்படிங்கிற ஒரு முடிவு எடுத்திருக்கிறாங்க. இதுக்கான காரணம் பார்த்தோம் அப்படின்னா அவங்களோட இவி சேல்ஸ் வந்து சில மாதங்களை வந்து ஸ்லோ டவுன் ஆகி குறைஞ்சிக்கிட்டு இருக்கு. ஸோ அதை இம்ப்ரூவ் பண்ணணும், ப்ளஸ் வந்து நிறைய கஸ்டமர்ஸ் வந்து ரீச் பண்ணணும், கஸ்டமர் எக்ஸ்பீரியன்ஸை வந்து என்ஹான்ஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு காரணத்தினாலையும் இந்த நியூ ஷோரூம்ஸ் வந்து ஓப்பன் பண்ணுறதுக்கான ஒரு பிளான் வந்து கொடுத்துருக்குறாங்க. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அனாலிசிஸ்ட் அவங்க மத்தியில் வந்து ஒரு மிக்சடான ஒரு ரியாக்ஷனை தான் வந்து கொடுத்துருக்கு. காரணம் பார்த்தீங்க அப்படின்னா இதோட சேல்ஸ் வந்து டவுன் ஆகிட்டு இருக்குது, ப்ளஸ் வந்து இவங்க ஷோரூம் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. ஒரு ஷோரூம் ஓப்பன் பண்ணுறதுங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் வந்து தேவைப்படும். ஸோ ஆல்ரெடி ப்ராஃபிட் குறைஞ்சிட்டு இருக்குது. இந்த டைமில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுங்கிறது வந்து ஒரு மிக்சடான ஒரு ரியாக்ஷனாக தான் இருக்குது. ஸோ இருந்தாலுமே ஒரு லாங் டேர்ம் விஷனில் வந்து டாடா மோட்டார்ஸ் வந்து இந்த ஷோரூம்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறது மூலமாக வந்து இவி செக்மெண்ட்டில் அவங்களோட சேல்ஸை இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் அவங்களோட ஐடியாவாக இருக்குது. அதே மாதிரி டாடா மோட்டார்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட டாடா டியாகோ மாடல் பார்த்தீங்க அப்படின்னா 6 லட்சம் யூனிட்டை வந்து இந்தியாவில் வந்து செல் பண்ணியிருக்கிறாங்க. இந்த மாடல் பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் 8 இயர்ஸாக மார்க்கெட்டில் செல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆல்மோஸ்ட் இந்த மாடல் பார்த்தீங்க அப்படின்னா 92,000 யூனிட் அளவுக்கு வந்து 2019 வந்து செல் ஆயிருந்தது. ஸோ இதுதான் வந்து டாடா மோட்டார்ஸோட ஒரு போர்ட்ஃபோலியோவில் ஒரு முக்கியமான ஒரு மாடலாக வந்து இருக்குது. அதே மாதிரி இந்த டாடா டியாகோ மாடலை வாங்குறவங்க பார்த்தீங்க அப்படின்னா மோஸ்ட்லி 60% 35 வயசுக்கு உட்பட்டவங்க தான் இருக்கிறாங்க. அதே மாதிரி 60% இந்த டாடா டியாகோ வாங்குறவங்க பார்த்தீங்க அப்படின்னா ஆவரேஜாக ஒரு 35 வயசில் இருக்கிறவங்க தான் வந்து வாங்குறாங்க. ப்ளஸ் வந்து 60% சேல்ஸ் வந்து அர்பன் ஏரியாவில் தான் இருக்குது. 10% சேல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஃபீமேல் பையர்ஸ் தான் வாங்குறாங்க. ஸோ இந்த மாடலோட சேல்ஸுங்கிறது நல்லா இருக்குது. இது ஃபர்தராக இன்க்ரீஸ் ஆகிறதுக்கும் பாசிபிலிட்டிஸ் வந்து அதிகமாக இருக்குது. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா தெலுங்கானா கவர்மெண்ட்டுக்கும் அதானி என்டர்பிரைசஸுக்கும் இடையில நடந்த ஒரு சின்ன கான்ட்ரவர்சிஸ். இதில் வந்து என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா அதானி என்டர்பிரைசஸ், அதானி குரூப் பார்த்தீங்க அப்படின்னா தெலுங்கானா கவர்மெண்ட்டுக்கு அவங்களோட யோகா இந்தியா ஸ்கில் யூனிவர்சிட்டிக்கு வந்து ஸ்கில் டெவலப்மெண்ட்டுக்கு 100 கோடி வந்து டொனேஷன் பண்ணுறதா இருந்தது. இப்போது அதை வந்து அந்த ஃபண்டை வந்து தெலுங்கானா கவர்மெண்ட் வந்து ரிஜெக்ட் பண்ணியிருக்கிறாங்க. சீஃப் மினிஸ்டர் ரேவந்த் ரெட்டி வந்து இதை வந்து உறுதி செஞ்சிருக்கிறாரு. அதானி கவர்மெண்ட்லேருந்து எந்த ஒரு ஃபண்டையும் வந்து அவங்க அக்செப்ட் பண்ணலை அப்படிங்கிறது. இதுக்கு காரணமாக பார்த்தீங்க அப்படின்னா அதானி மேலே லாஸ்ட்டாக யூஎஸ் ஓட கோர்ட் வந்து மார்ஷல் கோர்ட் வந்து அரெஸ்ட் வாரண்ட் பிறப்பிச்சிருக்காங்க. அதானி வந்து இந்தியாவில் நிறைய ஆர்டர்ஸ் வந்து லஞ்சம் கொடுத்து கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸுக்கு லஞ்சமாக கொடுத்து ஆர்டர்ஸை வந்து எடுத்திருக்கிறாரு. அது வந்து ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்குன்னு கொடுத்த அமௌண்ட்ல இருந்து எடுத்து அதை பண்ணியிருக்கிறாரு அப்படிங்கிறது தான் குற்றச்சாட்டு. ஸோ அதனால தான் வந்து இந்தியாவில் அதானி குரூப் மேலே நெகட்டிவாக நிறைய விஷயங்கள் இருக்குது. தெலுங்கானாவில் காங்கிரஸ் கவர்மெண்ட் தான் இருக்குது. ஸோ காங்கிரஸ் கவர்மெண்ட் தான் வந்து அதானியை எதிர்த்துக்கிட்டு இருக்காங்க. இந்த சமயத்தில் தெலுங்கானா கவர்மெண்ட்ல இந்த 100 கோடி அதானிகிட்ட இருந்து வாங்குறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட பொலிட்டிக்கல் ஸ்டாண்டில் டபுள் ஸ்டாண்டாக இருக்கிறது ரீசன்னால அவங்களுக்கு நிறைய அப்போசிஷன் வந்தது. இந்த ரீசன்னால பார்த்தீங்க அப்படின்னா இப்போ தெலுங்கானா கவர்மெண்ட் வந்து அதானி குழுமத்தில் இருந்து அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய அந்த 100 கோடியை வந்து வேண்டாம் அப்படிங்கிற ஒரு முடிவு வந்து எடுத்திருக்கிறாங்க. ப்ளஸ் வந்து தெலுங்கானாவில் இருக்கக்கூடிய நிறைய வேலைகள் வந்து டெண்டர் மூலமாக தான் விடப்படுங்கிறதுக்கு ஒரு உத்தரவாதம் கொடுத்துருக்குறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா பஜாஜ் ஆட்டோவில் வந்திருக்கக்கூடிய ஒரு நியூஸ். பஜாஜ் பார்த்தீங்க அப்படின்னா பஜாஜ் சேத்தக்ங்கிற ஒரு மாடல் வந்து 2020 லான்ச் பண்ணதுலேருந்து இது வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 3 லட்சம் யூனிட் வந்து விற்றுருக்குறாங்க. அதே மாதிரி ரீசெண்டாக லாஸ்ட் 1 இயரில் வந்து ஒரு 1 லட்சம் அளவுக்கான யூனிட்டை வந்து செல் பண்ணியிருக்கிறாங்க. அதே மாதிரி ஒரு லாஸ்ட் 4 மாதத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1 லட்சம் அளவுக்கான யூனிட்டை வந்து செல் பண்ணியிருக்கிறாங்க ஜூலை அண்ட் அக்டோபர் 2024. அதே மாதிரி அக்டோபர் மந்த்தில் வந்து ரெக்கார்டு ஹை செல்லிங் வந்து நடந்திருக்குது, ஒரு 30,000 யூனிட் அளவுக்குது. இவி ஸ்கூட்டர் செக்மெண்ட்ல பார்த்தீங்க அப்படின்னா சேத்தக் வந்து 16% அளவுக்கான மார்க்கெட் வந்து ஹோல்ட் பண்ணி வச்சிருக்குது. இது வந்து 2023
ஹாஃப் இயர்லியை கம்பேர் பண்ணும்போது 5.51% அளவுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்குது. ஸோ இவி செக்மெண்ட்ல பஜாஜ் சேதக் வந்து ஒரு நல்ல பர்ஃபார்மராக வந்து இருக்குது. இது தொடர்ந்து வந்து இது இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் இருக்குது. இது பஜாஜ் ஆட்டோக்கு ஒரு நல்ல நியூஸ் தான். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா மாருதி சுசுகிலேருந்து வந்திருக்க ஒரு நியூஸ். மாருதி சுசுகி பார்த்தீங்க அப்படின்னா 3 மில்லியன் அளவுக்கான, அதாவது குமுலேட்டிவாக மொத்தமாக சேர்த்தா எக்ஸ்போர்ட் வந்து 3 மில்லியன் அளவுக்கான எக்ஸ்போர்ட்டை வந்து பண்ணியிருக்கிறாங்க. இது லாஸ்டா ஒரு ஷிப்மெண்ட் வந்து இவங்க பண்ணியிருக்கிறாங்க. அந்த ஷிப்மெண்ட்ல இருந்து இவங்க வந்து 3 மில்லியன் அப்படிங்கிற ஒரு மைல் ஸ்டோனை வந்து அச்சீவ் பண்ணியிருக்கிறாங்க. இந்தியன் கார் மேக்கர்லேயே வந்து அதிகமாக எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு கம்பெனியாக வந்து மாருதி சுசுகி வந்து இருக்குது. இவங்க வந்து லாஸ்டா ஷிப்மெண்ட் பண்ணது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 153 யூனிட்ஸ் கார்ஸ் வந்து குஜராத்ல இருந்து எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கிறாங்க. இந்த 153 கார்களில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா செலரான், ஜிம்மி அண்ட் பலேனோ இந்த மாடல்ஸ்லாம் வந்து அதுக்குள்ளே இருக்குது. இவங்க 2031க்குள்ள இவங்க 7,50,000 யூனிட்டை வந்து எக்ஸ்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கோல் வந்து செட் பண்ணியிருக்கிறாங்க. அதே மாதிரி கரண்ட்லி இவங்க தான் வந்து ஒரு 40% வந்து இந்தியன் கார் மேக்கராக எக்ஸ்போர்ட்டை வந்து ஹோல்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ மாருதி சுசுகியுமே வந்து நல்லா தான் பர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. மோஸ்ட்லி இந்த நியூஸஸ்லாம் வந்து ஏன் இப்போ வந்து வெளியே வருது அப்படின்னா Q3 பர்ஃபார்மன்ஸ் வந்து நல்லா இருக்கிறதுக்கான ஒரு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. Q2 அப்போ ஒரு நெகட்டிவான ஒரு நியூஸஸ் தான் வந்திருந்தது. ஸோ அதனால தான் வந்து ஆட்டோமொபைல் செக்டாரை அடிக்கடின்னு அடிச்சிருந்தாங்க. இப்போ நியூஸஸ் வந்து ஸ்ப்ரெட் பண்ணுறாங்க. இந்த ரீசனால வந்து எல்லாருமே ஆட்டோமொபைல் ஸ்டாக்ஸ் வந்து வாங்குறதுக்கான ஒரு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ அதை தான் வந்து டார்கெட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா என்விரோ இன்ஃப்ரா இன்ஜினியரிங் லிமிடெட் இந்த கம்பெனியோட IPO வந்து வந்திருந்தது. இந்த IPO வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2வது நாளே வந்து 8.1 மடங்கு அளவுக்கான சப்ஸ்கிரிப்ஷன் வந்து பண்ணப்பட்டிருந்தது. 24.67 கோடி அளவுக்கான ஷேர்ஸ் வந்து வித்திருந்தது. பேலன்ஸ் ஷேர் பார்த்தீங்க, அவைலபிள் ஷேர் பார்த்தீங்க அப்படின்னா 3.07 கோடி வந்து இருந்தது. இன்வெஸ்டர் இன்ட்ரெஸ்ட்ல பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா நான் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் NII பார்த்தீங்க அப்படின்னா 20 மடங்கு அளவுக்கான சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் வந்து பண்ணியிருந்தாங்க. ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 6.11 மடங்கு அளவுக்கு சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் வந்து பண்ணியிருக்கிறாங்க. இந்த கம்பெனியோட மார்க்கெட் சென்டிமெண்ட் பொறுத்த வரைக்கும் இந்த கம்பெனி ஆல்ரெடி கிரே மார்க்கெட்ல வந்து 35% அளவுக்கு ப்ரீமியம் ப்ரைஸ்ல தான் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. இதை பொறுத்த மட்டும் நம்ம முன்னாடியே சொல்லியிருந்த மாதிரி இதோட லிஸ்டிங் ப்ரைஸ் வந்து 140லேருந்து 148 ரூபா அப்படிங்கிற மாதிரி தீர்மானிச்சிருந்தாங்க. ஸோ மோஸ்ட்லி கிரே மார்க்கெட்ல வந்து 35% அதிகமாக இது ட்ரேட் ஆகிட்டு இருக்கிறனால இது வந்து 170 ரூபா 180 ரூபா அந்த ரேஞ்சில் வந்து லிஸ்ட் ஆகிறதுக்கான ஒரு பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்குது. ப்ளஸ் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த என்விரோ இன்ஃப்ரா இன்ஜினியரிங்கிற கம்பெனி வந்து பார்த்தீங்க அப்படின்னா வாட்டர் பைப்லைன் ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு கம்பெனி. அதே சமயத்தில் இவங்க வந்து ETP STP அப்படிங்கிற வாட்டர் ட்ரீட்மெண்ட் பிளான்ஸ் வந்து இண்டஸ்ட்ரிக்கு இன்ஸ்டாலேஷன் பண்ணக்கூடிய ஒரு கம்பெனி. ஸோ ஒரு லாங் ரன்ல பார்க்கும்போது இவங்களுக்கு நிறைய ஆர்டர்ஸ் வந்து கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அதே சமயத்தில் இவங்க அதுக்கான சர்வீஸ் ஒர்க்கையும் வந்து எடுத்து பார்க்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அந்த ரீசனால வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கம்பெனியோட ஒரு ஃபியூச்சர் வேல்யூவேஷன் நல்லா இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்குது. அதனால தான் இந்த கம்பெனி ஓவர் சப்ஸ்கிரிப்ஷன் ஆகிட்டு இருக்குது. ஸோ மார்க்கெட் இன்னைக்கு ஒரு 2வது நாளை தொடர்ந்து மார்க்கெட் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்குது. லாஸ்ட் ஒரு 1.5 மந்த்துக்கு அப்புறம் இன்னைக்கு தான் மார்க்கெட் வந்து ஒரு பாசிட்டிவ் சைன் வந்து காமிச்சிருக்குது. இது தொடரணும் அப்படிங்கிறது தான் எல்லாரோட விருப்பமாகவும் இருக்கும். பட் இருந்தாலுமே மார்க்கெட் இன்னுமே ஒரு ஓவர் வேல்யூடு பொசிஷனில் தான் இருக்குது. ஸோ இந்த டிசம்பர் எண்டு வரைக்குமே ஒரு வொலாட்டிலிட்டிங்கிறது வந்து தொடர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் தான் இருக்குது. மோஸ்ட்லி மார்க்கெட் சைடு வைஸில் மூவ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. சைடு வைஸில் மூவ் ஆனால் இது ஒரு அக்குமுலேஷன் ஸ்டேஜாகவும் இருக்கலாம். இதை தொடர்ந்து அடுத்து மார்க்கெட் அப் ஆகிறதுக்கான ஒரு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ நம்ம பொறுமையாக வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த சுச்சுவேஷனில் ஒரு பல்க் இன்வெஸ்ட்மெண்ட்டை தவிர்க்கிறது வந்து ரொம்ப நல்லது. ஸோ கவனமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மேலும் இதை மாதிரியான ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன் அண்ட் நியூஸஸுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.